இந்த நாளிலே ஆவியானவரின் செயல்பாடுகள், எல்லாம் சொல்லுங்கள், ஆவியானவரின் செயல்பாடுகள். எப்படி ஒரு மனிதனுக்குள் ஆவியானவர் செயல்படுகிறார், இன்றைக்கு ஆவியானவர் நமக்குள் என்னென்ன காரியங்களை செயல்படுத்த முடியும் என்பதை குறித்து அடுத்த 2 வாரங்களாக நம்ம தியானிக்கலாம். இந்த நாளிலே நாம் ஆவியானுடைய செயல்பாடுகள் எப்படியெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது என்பதை, இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த ஆவியானவர் எப்படி செயல்பட்டார் என்பதை குறித்து நம்ம வசனத்துக்கு நேராக திரும்புவோம். என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயாவுக்கு எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்கள். ஏசாயா 11வது அதிகாரம் 2ஆம் வசனம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பெலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். போதும். இந்த வசனம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நம்மை போல மனிதனாக வாழும் பொழுது அவர் மேல் வீற்றிருந்த ஆவியானவர் எப்படியெல்லாம் செயல்பட்டார் என்பதை குறித்து தான் இந்த வசனம் தீர்க்க தரிசனமாக பல ஆண்டுகளுக்கு முன்பதாக சொல்லப்பட்ட ஒரு வசனம். இதே ஆவியானவர் தான் நம்மேலும் நமக்குள்ளும் என்ன செய்கிறார், வாசம் பண்ணுகிறார். உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் போல, நமக்குள் யார் வாசம் பண்ணுகிறார்? ஆனா நான் ஒரு செயல்பாடும் பார்க்கலையே பாஸ்டர் அப்படின்னுவீங்கன்னா, நீங்க தான் ஆவியானவருக்கு இன்னும் இடம் கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும், கூப்பிடணும், கதறணும், முட்டி போடணும், நேரம் கொடுக்கணும். இதெல்லாம் செய்யும் பொழுது அவருடைய செயல்களை நீங்கள் அதிகமாய் பார்க்க முடியும். அப்போ பழைய ஏற்பாட்டில் இருந்த ஆவியானவர், புதிய ஏற்பாட்டு ஆவியானவர், என்ன வித்தியாசம்? சிலருக்கு கேள்வி வரும், பழைய ஏற்பாட்டில் வேற ஆவியானவரா, புதிய ஏற்பாட்டில் வேற ஆவியானவரா? பழைய ஏற்பாட்டில் இருந்த ஆவியானவர், அந்த பழைய ஏற்பாடு புஸ்தகம் சொல்றோம்ல, மல்கியா வரைக்கும், அங்கே வரைக்கும் ஆவியானவர் வந்து போகிறவராய் இருந்தார். ஆவியானவர் எங்கும் நிரந்தரமாய் தங்கவில்லை, யாருக்கிட்டையும் நிரந்தரமா தங்கல. அவர் வருவார், தங்குவார், கொஞ்ச நேரம் இருப்பார், அப்புறம் அவர் போயிடுறது போல அந்த ஆள் தத்துவம் உடையவர் போய்விடுவார். இதுதான் பழைய ஏற்பாட்டு காலம். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆவியானவர் நிரந்தரமாக சபையின் நடுவே அவர் என்ன செய்து விட்டார்னா தங்கி விட்டார். சபையில் இருக்க ஒவ்வொரு ஆலயமாகிய நமக்குள்ளும் ஆவியானவர் வாசம் பண்ணுகிறார். இப்ப சொல்லுங்க, பழைய ஏற்பாடோட புதிய ஏற்பாடு எப்படி இருக்கு? கொஞ்சம் பெஸ்டா தான் இருக்கு. சொல்லுங்க, புதிய ஏற்பாடுல எல்லாமே என்னதான்? பெஸ்ட் தான். புதிய ஏற்பாட்டுல விசுவாசிகள் பெஸ்ட், ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானவர்கள். பழைய ஏற்பாட்டுல இன்னொரு வித்தியாசம் இந்த ஆவியானவர் குறித்து சொல்லணும்னா, அவர் குறிப்பிட்டவர்கள் மேலதான் இறங்குவார், எல்லார் மேல இறங்க மாட்டார். ஒரு மோசே கிட்ட ஆவியானவர் இறங்கினார்னா ஜனங்கள்லாம் மோசே என்ன சொல்றாருன்னு கேட்கணும். ஒரு ஏசாயா, ஒரு எரேமியா, ஒரு எசேக்கியேல் இப்படிதான் இறங்கி கொண்டிருந்தார். ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்துல வரும்போது அவர் எல்லாருக்குள்ளும் மாம்சமான யாவர் மேலும் இறங்கி விட்டார். அல்லேலூயா. வாஞ்சிக்கிற பிள்ளைகள் மேல அந்த அபிஷேகத்தின் வல்லமை அவர் ஊற்றி இருக்கிறார். இப்ப சொல்லுங்க, மறுபடியும் புதிய ஏற்பாடா பழைய ஏற்பாடா? புதிய ஏற்பாடு தான் பெஸ்ட். அப்ப அப்படிப்பட்ட புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த ஆவியானவர் எனக்குள் எப்படியெல்லாம் கிரியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து முதலாவது அந்த வசனத்தில் சொல்லப்பட்ட முதல் வார்த்தை என்னன்னா, அந்த வசனத்தை மறுபடியும் எல்லாரும் திரையிலே பாருங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஞானத்தை அருளும் ஆவியானவர். எல்லாரும் என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள், எப்படிப்பட்டவர் அவர்? ஞானத்தை அருளும் ஆவியானவர். சாதாரண ஆவியானவர் அல்ல, ஞானம் கொடுக்கிற ஆவியானவர். இன்னைக்கு நிறைய பேர் பேசும்போது சொல்வாங்க, எங்களுக்கு ஞானமே இல்லை, எனக்கு ஒண்ணுமே தெரியாது, என்ன நான் ஒரு முட்டாள், எப்பொழுதுமே தங்களை ரொம்ப டீகிரேட் பண்ணுவார்கள். ஆண்டவர் அவர்களுக்குள் இருக்கிறார். அவர் ஒரு ஞானத்தின் ஆவியானவர். அவர் ஞானத்தோடு பேச கிருபை செய்வார், ஞானத்தோடு கிரியை செய்வார் என்கிற விசுவாசமற்றவர்கள் எப்பொழுதும் தங்களை ரொம்ப தாழ்வு மனப்பான்மையோடு வைத்திருப்பார்கள். இன்னைக்கு யாராவது ரொம்ப தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு உங்ககிட்ட தான் ஆவியானவர் பேசுகிறார். அவர் எல்லாருக்குள்ளும் ஞானத்தை கொடுக்கிற ஆவியானவராக இருக்கிறார். ஒருவனும் ஞானத்துக்கு குறைவானவன் அல்ல. ஞானம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஞானம் அவர்களுக்குள் தேவ ஆவியானவர் வைத்திருக்கிறார்.
அந்த ஞானத்தை நான் ஆண்டவற்றை கேட்பேனா, அந்த கிரியைகளில் அவர் உள்ள இருந்து செயல்படும் போது அந்த ஞானம் எனக்கு வரும். அப்பந்தான் நான் ஞானமா பேசுவேன், ஞானமா செயல்படுவேன், ஞானமா என் நடக்க இருக்கும். இன்னும் எதெல்லாம் ஞானமா செய்யணுமோ ஆவியானவர் எனக்குள் இருந்து அந்த ஞானத்தை கொடுத்து என்னை நடத்தி செல்வார். இன்னைக்கு அநேகர் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்குள் சந்தித்து விட்டார்கள் என்றால் அதை செய்யறதுக்கு முன்பதாக தேவ ஆவியானுடைய ஞானம் இல்லாம செய்வோனா அதுல தோல்வி வந்துடும். சொல்லுங்க, ஞானம் இல்லைன்னா என்ன வந்துடும்? தோல்வி வந்து தோற்று போயிடுவார். குடும்பம் ஏன் இவ்வளவு குழப்பத்துக்கு போச்சு? ஞானமா நடக்க தெரியல. எப்படி பிள்ளைகளை நடத்தணும்ன்ற ஞானம் அவர்களுக்கு இல்லை. இது ஆவியானவர் தான் கொடுக்க முடியும். சபைக்குள்ள இருக்கலாம், ஆனா ஆவியானவரே எனக்கு உம்முடைய ஞானத்தை தாரும் என்று கேட்டாதான் அந்த ஞானம் வெளிப்படும். ஏன்னா இது பரலோகத்திலிருந்து வரக்கூடியது, ஒரு மனுஷனிடத்திலிருந்து வரக்கூடியதல்ல. ஒரு சம்பவத்துக்கு நேராக நம்ம திரும்பவும் எப்படி ஞானம் வெளிப்பட்டிருக்குது பாருங்க. வாசிங்கள் ஆதியாகமம் 41வது அதிகாரம் 38ஆம் வசனம் 39ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமம் 41, 38, 39 வாசிங்கள். அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானம் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. ஞானம் உள்ளவன் வேறொருவனும் இந்த தேசத்தில் என்ன செய்யலனா இல்லவே இல்லை. யாரை பார்த்து? ஒரு யோசேப்பை பார்த்து. யோசேப் யார்? ஒரு குழியிலே போடப்பட்டவன். யோசேப் யார்? விற்கப்பட்டவன். யோசேப் யார்? அடிமையாய் போனவன். யோசேப்புக்கு இன்னும் சிறைச்சாலையில இருக்கக்கூடியவன். ஆனா வேதம் சொல்லுது, ஒரு தேவன் அவனோடு கூட இருந்து, ஆவியானவர் அவனுக்குள் இருந்து எதை கொடுத்து கொண்டே இருந்தார்னா ஞானத்தை கொடுத்து கொண்டே இருந்தார். அதனால்தான் அவனுடைய செயல்களை நீங்க பார்க்கலாம். யோசேப்பு செய்த காரியமெல்லாம் ஆசீர்வாதம், செய்த காரியத்துல எல்லாம் மேல வரா. அவன் போற இடம் ஆசீர்வதிக்கப்படுது, வீட்டில் இருக்க ஆசீர்வாதம். ஆனா போனது அடிமைதான். ஆனால் ஞானத்தோடு செயல்படுகிறான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நம்ம தேவனிடத்தில் ஆவியானவற்றை இந்த ஞானத்தை கேட்கணும். இந்த ஞானத்தை கேட்பீங்கன்னா அவர் எல்லாருக்கும் இலவசமாய் கொடுக்க என்ன செய்கிறார்? ஆயத்தமா இருக்கிறார். யோசேப்பை பார்த்து ஒரு ராஜா சொல்றதுக்கு அந்த சம்பவம் என்ன தெரியுமா? ராஜாவுக்கு பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் வருது. சொப்பனத்தை விளக்கம் சொல்றதுக்கு யாரும் இல்ல. 7 நல்ல காளைகள் இருக்கு, அது நல்ல செழிப்பா இருக்கு. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தா 7 பசுமாடுகள் இருக்கு, அது காய்ந்து போயிருக்கு. அப்புறம் பார்த்தா நல்ல விளைச்சல் இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு பெரிய காய்ந்த ஒரு வறட்சி இருக்கு. இதை சொல்றதுக்கு விளக்கம் சொல்றதுக்கு யாரும் இல்ல. எல்லாரும் தேடி பார்க்கிறான். தேசத்துல யாராவது ஞானவான் இருக்காங்களா? யாராவது ஒருத்தர் எனக்கு விளக்கம் சொல்ல முடியுமா கேட்டா ஒருவரும் அதை குறித்து விளக்கம் சொல்வதற்கு இல்லை. இப்பதான் தேடி கண்டுபிடிக்கிறாங்க ஒரு மனுஷன். அவன் பேர் யோசேப்பு. அவன் முன்பதாக நிற்கிறான். நிற்கும் போது பார்வோன் சொல்றான், இப்படிப்பட்ட நான் ஒரு சொப்பனத்தை பார்த்தேன், எனக்கு என்ன சொல்றதுனே புரியல. அப்பந்தான் யோசேப்பு சொல்கிறான், காரியத்தை வெளிப்படுத்துகிறது என்னுடையதல்ல, எனக்குள் இருக்க ஒரு தேவன் உனக்கு காரியத்தை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி ரொம்ப அழகா அந்த சம்பவத்துக்கு விளக்கத்தை சொன்னான். முதல் 7 வருஷம் உங்க தேசத்துல ஆசீர்வாதம் இருக்கும், நல்ல விளைச்சல் இருக்கும். அடுத்த 7 வருஷம் மிகப்பெரிய பஞ்சம் வரப்போகுது. உலகம் முழுதும் பஞ்சம் வரப்போகுது. இந்த நாட்கள்ல இந்த கொரோனாவை குறிச்சு இப்படிப்பட்ட ஒரு தெளிவான வெளிப்பாடு வந்து அதுக்கு முன்னாடி யாராவது நல்ல ஞானவான்கள் சொல்லி இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனால் சொல்வதற்கு அப்படி யாரும் இல்லை. ஆனால் யோசேப் அன்றைக்கு ரொம்ப தெளிவா சொன்னார். அடுத்த 7 வருஷம், முதல் 7 வருஷம் முடிஞ்சு அடுத்த 7 வருஷத்துல தேசமே பஞ்சத்துக்குள்ள போக போகுது. ஞானமா என்ன செய்தான் தெரியுமா? முதல் 7 வருஷத்துல எவ்வளவு சேர்த்து வைக்க முடியுமோ இரட்டத்தனைமையாய் கிடங்குகளை ஏற்படுத்தி சேமித்து வைத்தான். சேமிப்பு கிடங்கு ஞானம் யாருக்கு வந்தது? இன்னைக்கு ரேஷன் கடையில இவ்வளவு பொருட்களை கொண்டு வந்து இவைகளை சேமித்து வைத்திருக்கிறார்கள் என்றால் ஒரு யோசேப்பு தனக்கு வந்த ஞானத்திலே சேமித்து வைத்ததுதான் இன்னைக்கும் சேமிப்பு கிடங்குகள் வந்திருக்கிறது. பாருங்க, இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது? யார் கொடுத்தா இந்த ஞானம்? அவனுக்கு எப்படி தெரியும் சேமித்து வைக்கணும்னு? எப்படி தெரியும்? அவனுக்குள்ள இருந்த ஆவியானவர் தேவன் அவனுக்கு சொல்லி கொடுத்தார். இப்படிதான் சொல்றேன், ஒரு சிறிய காரியமா இருக்கலாம், கர்த்தர் உள்ள இருந்து சொல்லி கொடுப்பார். இதை ஞானமா இப்படி செய், இந்த காரியத்தை இப்படி செய்யாத, நீ இப்படி பண்ணினா அது ஆசீர்வாதமா மாறும். இவன் சேமித்து வைத்தான். முதல் 7 வருஷம் முடிஞ்ச உடனே அடுத்த 7 வருஷம் தேசம் எங்கும் ஒரு பெரிய பஞ்சம் வந்தது.
எல்லாரும் ராஜா கிட்ட போறாங்க, போய் கேட்கறாங்க, ராஜாவே சாப்பாடு கொடுங்க, நீங்க தான் எங்களை ஆட்சி பண்றீங்க, எங்களுக்கு ஆகாரம் வேணும், நாங்கள் பட்டினியா இருக்கிறோம், நாங்கள் மரிக்க போகிறோம். இருந்த சாப்பாடெல்லாம் காலி ஆயிடுச்சு, விதை இல்ல, நெல் இல்ல. அவர் ஒண்ணு சொல்லல, என்கிட்ட நீங்க வராதீங்க, ஞானவான் ஒருவர் இருக்கிறார், அவன்கிட்ட போங்கன்னு யோசேப்பை கை காட்டி விட்டார். அவன் சேமிப்பு கிடங்குகளை திறந்து விட்டான். எல்லாருமே அவனால் ஆகாரம் போஷிப்பு பெற்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஒரு ஞானவான் குடும்பத்தில் இருப்பான் என்றால், ஆவியானவர் அவனுக்குள் இருந்து செயல்படுவார் என்றால், அந்த குடும்பம் செழித்தோங்க ஆண்டவர் கிருபை செய்வார். 2 கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஞானத்தின் ஆவியினால் கர்த்தர் நம்மை நிரப்புவாராக. இது உலக ஞானம் அல்ல, இது மனுஷனுக்குள் வரக்கூடிய உலக ஞானம் அல்ல. அனுபவத்தினால் ஞானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஞானம். சொல்லுங்க எல்லாரும், எங்க இருந்து வரக்கூடிய ஞானம்? ஒரு யோசேப்பு, ஒரு அற்பமாய் பார்க்கப்பட்டவன், ஒரு பாலியல் குற்றச்சாட்டுனால ஜெயில போயிருக்கான். சாதாரண கேஸ் இல்ல, ஆனா அங்க இருந்தாலும் அவன் செய்யாத குற்றத்துக்காக போயிருக்கிறான். தேவன் அவனுக்குள்ள இருந்த நல்ல ஞானத்தை கொடுத்தார். இன்னைக்கு ஒருவேளை என் பிள்ளைகளுக்கு ஞானம் இல்லைன்னு சொல்றீங்களா, எங்க குடும்பம் இன்னும் மேல வரலன்னு சொல்றீங்களா, எங்களுக்கு இதை எப்படி செய்யலன்னு தெரியலன்னு சொல்றீங்களா, ஆவியானவர் கையில முழுமையா ஒப்பு கொடுத்து கேட்டு பாருங்கள். ஆவியானவரே, இதுல எனக்கு ஒரு ஞானத்தை தாரும். கேட்காம பெற்றுக்கொள்ள முடியாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் சர்ச்சுக்கு தானே பிரதர் வரேன், நான் ஆண்டவரை தானே பிரதர் தேடுறேன், ஆனா எனக்கு எதுவுமே கிடைக்கல, அப்படி சொல்வீங்க. நான் சொல்றேன், நீங்கள் ஞானத்தை ஆவியானவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். கேட்கிறவன் இலவசமா என்ன செய்வான்? பக்கத்துல தட்டி சொல்லுங்க, கேட்பீங்கன்னா கொடுப்பாரு. கேட்கிற ஆள் மாதிரியே தெரியலையே. சொல்லுங்க, கேட்கிறீங்கன்னா என்ன செய்வாரு? கொடுப்பாருங்க. நம்ம ஆண்டவர் எப்பொழுதுமே நம்ம கிட்ட என்ன எதிர்பார்ப்பார்னா, என் பிள்ளை என்கிட்ட என்ன செய்யணும்னா கேட்கணும்னு எதிர்பார்ப்பார். அதனாலதான் என்ன நோக்கி கூப்பிடு, நீ போய் மனுஷங்கிட்ட கேட்காத. அவனே அவனுக்கு தெரியல, அவனுக்கு ஒண்ணு தெரியாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மளை விட அனுபவம் வாய்ந்தவங்க கிட்ட கேட்டா நிறைய ஞானம் வெளிப்படும். கிடையாது. அவங்க குடும்பத்துக்கு அவங்க சொன்னது கரெக்ட், ஆனா உங்க குடும்பத்துக்கு உங்க வேலைக்கு அவங்க சொல்கிற அனுபவ ஞானம் அது செட் ஆகாது. அது பிரச்சனையில தான் கொண்டு போய் முடியும். அது அது இன்னும் ரொம்ப மோசமானதான் போயிடும். அப்ப இன்னைக்கு நான் கேட்க வேண்டிய ஒரே ஒரு ஆவியானவர் எனக்குள்ளேயே இருக்கிறார். என் இருதய கதவை திறந்து அவரோடு கொஞ்சம் நேரம் செலவு செய்யணும். முடிக்கும் போது அவர் எனக்கு ஞானத்தை கொடுத்து என்னை நடத்தி செல்ல போதுமானவராய் இருக்கிறார். யாக்கோபின் நிருபம் 1வது அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து நமக்கு என்ன செய்தனா இறங்கி வருது. அவரிடத்தில் யாதொரு என்ன கிடையாதுனா மாறுதல் வேற்றுமை கிடையவே கிடையாது. அவர் பாஸ்டரு, அதனால அவருக்கு ஞானத்தை கொடுப்போம். இல்ல இவங்க கொஞ்சம் படிச்சவங்க, அவங்க கொஞ்சம் வசதியானவங்க, இந்த வேற்றுமை தேவனிடத்தில் கிடையவே கிடையாது. நான் அப்பா உங்க பிள்ளைப்பா, எனக்கு ஞானம் வேணும்ப்பா, என் பிள்ளைகளுக்கு ஞானம் வேணும்ப்பா. நாங்க நிறைய ஞானம் இல்லாதனால தவறான காரியத்தை செய்துட்டோம். அதனால்தான் நிறைய பேருடைய ஞானத்தை பிசாசு மழுங்கடிக்கிறான். அது மங்கி போயிருச்சு. ஞானம் செயல்படணும்னா தேவன் நம்மோடு இருக்கணும். ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஆவியானவர்கிட்ட ஜெபிக்கணும். ஆவியானவரோடு பேசணும். பேசுவீங்கன்னா இலவசமாய் அந்த ஞானத்தை கொடுத்து இதே தேசத்துல நம்மை ஆசீர்வாதமாய் வைக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இன்னைக்கு ஞானத்தை பெற்றுக் கொள்கிற பிள்ளைகள் வாஞ்சியோடு கேட்டு பாருங்க, அழுது கேட்டு பாருங்க, உபவாசித்து கேட்டு பாருங்க, நேரம் எடுத்து கேட்டு பாருங்க. நான் சொல்றேன், நீங்க இப்ப இருக்கிற துறையிலே கர்த்தர் உங்களை எப்படி ஞானவானா மாற்ற முடியும் அவருக்கு தெரியும். இதெல்லாம் மனிதனுடைய சாமர்த்தியத்தினால் வரக்கூடியது அல்லன்றதை நீங்க அறிஞ்சுக்கணும். தேவன் ஞானம் வேற, உலக மனுஷனுடைய சாமர்த்தியம் வேற. சாமர்த்தியம் வார்த்தைகளை திருப்பி திருப்பி பல வகையில பேசும். ஆனா தேவன் அப்படி சாமர்த்தியத்தினால் பேச வைக்கிறவர் அல்ல. தேவனுடைய ஞானம் என்பது ஒரு ஊற்றை போல புறப்படும். நீங்க சாதாரணமா பேசினாலும் கர்த்தர் அந்த பிரச்சனைக்கு தீர்வை கொடுக்க உண்மை உள்ளவராயிருக்கிறார். சாதாரணமா பேசுவீங்க, வாயை திறந்து ஒரு வார்த்தை சொல்வீங்க, அந்த பிரச்சனைக்கு அதுதான் தீர்வார். ஆண்டவர் கிருபை செய்வார். அதுதான் யோசேப்பின் தேவன். சொல்லுங்க, அதுதான் யாரு? யோசேப்பின் தேவன். கூட அப்பா அம்மா கிடையாது, பெற்றோர் கிடையாது, உதவி செய்யறதுக்கு யாரும் கிடையாது. கர்த்தர் கூட இருந்து எப்படி உதவி செய்திருக்கிறார் பாருங்கள். வந்துட்டான் பாருங்க, சிறைக்குள்ள இருந்து சிங்காசனத்துக்கு போவே முடியாது. படிப்படியா தான் வரணும். நம்ம நினைக்கிறோம் முன்னேற்றம்னா இப்படிதான் வரணும். இல்ல,
தேவன் ஒருவர் ஞானத்தை கொடுப்பார் என்றால் எப்படியும் ஆண்டவரால முன்னேற்றி கொண்டு வர முடியும். அதுதான் கர்த்தருடைய கரத்தில் இருக்காதெல்லாம். அப்படிப்பட்ட ஒரு ஆவியானவர் எனக்குள் இருக்கும்போது நான் அவர்கிட்ட கேட்காம வேற யாருக்கிட்டே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு ஒரு அர்ப்பணிப்போடு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய ஞானத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. இவ்வளவு ஞானத்தை அவரால் கொடுக்க முடியும். ஆனா இன்னைக்கு நம்ம அநேக நேரம் ஞானமற்ற செயல்களை செய்யறோம். அப்படின்னா ஒரு வார்த்தை சொன்னா நிறைய நேரம் we are doing it like a fool. ரொம்ப வேகமா செய்துறோம், ரொம்ப ஸ்பீடா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா ஞானம் இல்லாம செய்துறோம். நம்முடைய குடும்பத்தை ஆண்டவர் நினைவுபடுத்துகிறார். என்ன கேளு, ஞானத்தோடு செயல இரண்டாவது முறை அதை செய்யறதுக்கு வரவே வராது. இன்னைக்கு அநேகர் செய்யற காரியத்தை மறுபடி செய்யறாங்க, 3 முறை செய்யறாங்க, 4 முறை செய்யறாங்க. காரணம் தேவனிடத்திலிருந்து ஞானத்தை பெறுவதில்லை. முதலாவது ஆவியானவர் நமக்கு என்ன கொடுக்கிறார்? அவர் பேரே ஞானத்தின் ஆவியானவர். சொல்லுங்க, என்ன ஆவியானவர்? குமாரனாகிய கிறிஸ்து எனக்காக இரத்தத்தை சிந்தினார். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு ஞானத்தை கொடுக்கிறார். இரத்த பாவங்கள் எல்லாம் கழுவிச்சு. ஆனா ஞானம் வேணும்னு ஆவியானவரை நான் சார்ந்து கொள்ளணும். நீங்கள் நிச்சயமாய் ஞானம் பெற்றிருக்க தேவன் கிருபை செய்வார். அடுத்தது அதே வசனத்துக்கு திரும்புங்கள். ஏசாயா 11வது அதிகாரம், ஏசாயா 11வது அதிகாரம் 2வது வசனத்தை எல்லாரும் அடுத்த வார்த்தையை வாசியுங்கள். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எல்லாரும் வாசியுங்கள். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியானவர். இரண்டாவது, இந்த ஆவியானவர் எப்படிப்பட்டவர்னா எனக்குள் உணர்வை தருவார். என்ன உணர்வை தருவார்? நீங்க தான் சொல்லணும். என்ன உணர்வை தருவார்? ஜெபிக்கிற உணர்வை தருவார், வேதம் வாசிக்கிற உணர்வை தருவார், பாவம் செய்தா பாவம் செய்யக்கூடாது என்கிற உணர்வை தருவார். இப்படிப்பட்ட உணர்வை எனக்குள்ளிருந்து யார் தருவானா? ஆவியானவர் மட்டுமே எனக்குள்ள தந்துகிட்டே இருப்பார். ஒரு லைட் அடிக்கிறது போல அடிக்கும், பிளாஷ் அடிக்கும், சலுக் சலுக் சலுக்குன்னு அடிக்கும். அப்படியே அந்த மைண்ட்ல வரும், இது செய்யக்கூடாது செய்யக்கூடாது, நான் தேவனுடைய பிள்ளை அப்படின்னு ஆவியானவர் நினைவுபடுத்தி கொண்டே இருப்பார். ஆனா பல நேரத்துல நம்ம ஆவியானவரையே கையை தட்டிட்டு போவோம்னா ரொம்ப சொல்லி பார்ப்பார், கடைசி வரை சொல்லி பார்ப்பார், அதை நீங்க செய்யற வரைக்கும் சொல்லி பார்ப்பார் செய்யாதன்னு. அதையும் மீறி நான் செய்யும் போதுதான் அதுக்கப்புறம் ஆவியானுடைய சத்தத்தை நான் பல நேரத்துல கேட்காமலே போயிடுறேன். ஆனா உண்மையா சொல்லணும்னா இரண்டாவது ஆவியானவர் எப்படிப்பட்டனா எப்பொழுதுமே நம்மை உணர்த்தி கொண்டே இருக்கிற ஆவியானவர். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எப்படிப்பட்ட ஆவியானவர் அவர்? பக்கத்துல தட்டி சொல்லுங்க, உங்களை உணர்த்தும் ஆவியானவர். வாசிங்க ஒரு வசனத்தை. யோவான் சுவிசேஷத்துல என்ன எழுதி வைத்திருக்கிறார் ஆவியானவர்? வாசிங்கள் 16வது அதிகாரம் 8ஆம் வசனம். 16:8 வாசிங்கள். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். எப்படி உணர்த்துவார்? அதையா அவ்வளோ சாஃப்டா சொல்றீங்க? சொல்லுங்க, எப்படி உணர்த்துவார்? நமக்கு தான் கண்டிப்புனாலே என்ன செய்யாது? சொல்லுங்க, கண்டிப்புனாலே நமக்கு ஆமேனா? கண்டிப்புனா ஆமேனா? நமக்கு தான் கண்டிப்புனாலே பிடிக்காது. நமக்கு எல்லாரும் கண்டிக்கவே கூடாது. நம்மளை கண்டிச்சுட்டா நமக்கு கஷ்டமாயிரும். ஆனா நம்மளை எல்லாரும் விட நம்ம யார் சரியா கண்டிக்கிறதுக்கு தகுதி உள்ளவர்னா நம்முடைய ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவாராக. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. குடும்பங்களை கண்டித்து உணர்த்துவார், பிள்ளைகளை கண்டித்து உணர்த்துவார், தனிப்பட்ட நபரை கண்டித்து உணர்த்துவார். நியாயத்தை குறித்து, நீதியை குறித்து, பாவத்தை குறித்து அவர் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். இன்னைக்கு அந்த உணர்வு எனக்குள்ள, இந்த ஆத்மாவுக்குள்ள ஆவியானவர் உள்ள இருந்து உணர்த்தி கொண்டே இருக்கணும். அதுதான் எனக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு யாராவது எனக்கு ஆவியானவர் சொல்றதே புரியல பாஸ்டர், நீங்க பேசுறது கூட எனக்கு ஒன்னும் உணர்வே இல்லைன்னு சொன்னா நீங்கள் தான் முடித்த உடனே என்னை சந்திக்கணும். உங்களுக்காக நான் ஜெபிக்கணும்னு ரொம்ப வாஞ்சியா இருக்கிறேன். ஏன்னா அப்படியே இருந்தீங்கன்னா முடிஞ்சு போகும்போது நீங்க அவுட் ஆயிட்டீங்க. இப்ப நான் மறுபடியும் ஜெபம் பண்ணி ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்கினாதான். ஆனா உள்ள இருந்து உணர்வு சத்தம் வந்து கொண்டு இருக்குன்னா நீங்க எப்படிதான் இருக்கிறீங்க? ஜீவனோடு இருக்கிறீங்க. எப்படி இருக்கிறீங்க? ஜீவனோடு இருக்கிறீங்க. உள்ள செயல்படாம சத்தமே கேட்கல பாஸ்டர், எந்த உணர்வும் இல்ல, உடனே ஐசியூக்கு கொண்டு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆனா உள்ள உணர்வு செயல்பட்டு கொண்டிருக்கும் என்றால் மறுபடியும் உங்களை புதுப்பிக்க அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். இந்த ஆவியானவர் நம்மை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர், உணர்வுகளை கொடுக்கும் ஆவியானவர். பொல்லாத உணர்வுகள் அல்ல, பரிசுத்தமான உணர்வுகளை கொடுக்கிற ஒரு ஆவியானவர் இருக்கிறார். உணர்வு கொடுப்பார், ஜெபிக்கக்கூடிய நல்ல உணர்வுகளை கொடுப்பார். சார்
ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் எப்படி உணர்வடைகிறான் பாருங்கள். வாசிங்கள் 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. 2 சாமுவேல் 12வது அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். போதும், இன்னும் உனக்கு வேண்டியது இருந்தா எல்லாவற்றையும் நான் தருவேன். அப்ப எதை நான் தரமாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. இந்த மனுஷனுடைய பேர் தாவீது. தாவீது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தேவனுடைய சொல்லுங்க, தேவனுடைய எப்படிப்பட்டவன் அவன்? இருதயத்துக்கேற்ற மனுஷனாச்சேப்பா. தேவனுடைய இருதயத்துக்கேற்றவன் யாருப்பா இங்க இருக்க முடியும்? ஆனா அவன் ஒரு காரியம் செஞ்சான். ஆண்டவர் எப்படி உணர்த்துறார் பாருங்க. அந்த உணர்வடையும் பொழுது எப்படி அவன் திரும்புகிறார் என்பதும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. இன்னொருத்தருடைய மனைவி அவங்களை எடுத்துக்கிட்டான். எடுத்தது மாத்திரம் அல்ல, அவர் அந்த கணவர் இருந்தா பிரச்சனைன்னு சொல்லி நாளைக்கு விஷயம் வெளியில வரும்னு சொல்லி அந்த கணவரையும் கொண்டு விடுகிறான். இந்த ரெண்டையும் செய்துட்டு ரொம்ப அழகா புஸ்தகத்தை மூடிட்டு அமைதியா உட்கார்ந்துட்டான். யாருக்கும் தெரியல. ஜீவனுள்ள தேவனுடைய கண்கள் அதை பார்த்து கொண்டே இருக்கு. ஒரு நாள் ஆண்டவர் தீர்க்கதரிசி அனுப்பி விடுகிறார். நாத்தான் அவர் வந்தார். அவர் வந்து ரொம்ப அழகா அந்த கதையை சொன்னார். அந்த கதை தான் இருக்குல்ல ரொம்ப அழகானது. ஒரு மனுஷன் வந்து 100 ஆடு வச்சிருந்தான்ப்பா. அவன் இந்த தேசத்துல ரொம்ப செல்வந்தன். 100 ஆடு வச்சிருக்கிறான். அவன் வீட்டுக்கு கீழே வாசப்படியில ஒருத்தன் ஏழை இருந்தா. அவன் கிட்ட ஒரே ஒரு ஆடு தான்ப்பா இருந்துச்சு. இந்த முதலாளி வீட்டுல யாரோ விருந்தினர் வந்துட்டாங்களாம் திடீர்னு, பணக்கார வீட்டுல. அவன் நேரா போய் தன்னுடைய ஆட்டு தொழுவத்துல இருந்து 100 ஆட்டுல ஒரு ஆடு எடுக்கல. நேரா போய் அந்த வாசல்ல இருந்தா பாருங்க, அந்த ஏழை வீட்டுல இருந்து ஒரு ஆட்டை எடுத்துட்டு வந்து தன் வீட்டுல எல்லாருக்கும் சமைச்சு கொடுத்துட்டான்ப்பா அப்படின்னு சொன்னான். சொன்ன உடனே தாவீதுக்கு இப்படிப்பட்ட அநியாயம் எல்லாம் கேட்டா அவரால் தாங்கிக்க முடியாது. உடனே எந்திரிச்சார் அந்த இடத்துல இருந்து. யார் அது? என் தேசத்துல இப்படிப்பட்ட ஒரு அநியாயமா? இப்படி செய்தவன் நாலத்தனமையாய் கொடுத்து தீர வேண்டும். நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எழும்பினார். எழும்பின உடனே ரொம்ப அழகா நாத்தான் சொன்னார். தீர்க்கதரிசி அவர் ரொம்ப சிம்பிளா சொன்னார், நீங்க ரொம்ப சவுண்டா பேசுறீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அது வேற யாரும் இல்ல, நீதான்ப்பா அந்த மனுஷன் அப்படின்னார். அவ்வளவுதான். கை கால அலண்டு போயிட்டா தாவீது. நீதான் அந்த மனுஷன். அதை சொல்லிட்டு தான் இதை சொல்றார். உனக்கு ஆண்டவர் தேவைப்பட்டதை எல்லாத்தையும் கொடுத்தார். அதை விட அதிகமாவே கொடுத்தார். இன்னும் எத்தனை ஸ்திரீகள் கேட்டிருந்தாலுமே கொடுத்திருப்பார். ஆனா நீ இன்னொருடைய மனைவி, இன்னொருத்தனுடைய பழி இல்லாத ரத்தம், இப்படி நீ கொலை செஞ்சிட்டு இப்படி ஒரு பெரிய பாவத்தை செஞ்சிட்டு யாருக்குமே தெரியல நினைக்கிறே, பட்டயம் உன் வீட்டுக்கு நேரா இருக்கிறது என்று சொல்லி தேவன் சொன்னார். சொன்ன அந்த இடத்துல வேற யாராவது இருந்தாங்கன்னா, சொன்ன ராஜாவுடைய தலை எடுத்த எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சொன்ன தீர்க்கதரிசியுடைய தலை எடுத்த எத்தனையோ ராஜாக்கள் இருக்காங்க. வேதத்துல அப்படிதான் நம்ம வாசிக்கலாம். எரேமியா புத்தகத்துல எல்லாம் இதெல்லாம் சொன்னாங்கன்னா உடனே அந்த ராஜாக்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா செஞ்ச தப்பு வெளியில வந்துருச்சு. ஆனா ஒரு ஜீவனுள்ள தேவனை நேசிக்கிற ஒரு உணர்வுள்ள இருதயம் ஆவியானவர் அவனுக்கு கொடுப்பார்னா அவன் எப்படி திரும்பினான் பாருங்கள். வாசிங்கள் 13ஆம் வசனம். 13ஆம் வசனம் நீங்கள் கவனியுங்கள். எப்படி சொல்லி ஆண்டவர்ட்ட திரும்புகிறான். அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். போதும். நம்ம திரும்பும் பொழுது நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அந்த உணர்வை தருவார்னா, நீங்களும் நானும் என்ன சொல்லி திரும்பணும். இவன் ரொம்ப அழகா சொன்னான் பாருங்க. நான் அவங்க வீட்டுல அந்த மனைவிக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டேன்னு சொல்லல, இல்ல அந்த கணவர் இப்படி கொண்டதுனால அந்த குடும்பத்துக்கு விரோதமா செய்யல. நான் இந்த பாவத்தை யாருக்கு விரோதமா செஞ்சுட்டேனா, கர்த்தருக்கு விரோதமாகவே பாவம் செய்தேன் என்று சொன்னான். ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து திரும்பும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள உணர்வு கொடுப்பார்னா, நான் மனிதர்கள்லாம் என் கண்ணுக்கு முன்னாடி வரமாட்டாங்க, என்ன படைத்த தேவனுக்கு விரோதமாகவே இதை செய்துட்டேன் நான் சொல்வேன். நான் அப்படிப்பட்ட ஒரு தேவன் கிட்ட ஆலோசனை கேட்கணும். ஒரே ஒரு சம்பவத்தை தாவீது வாழ்க்கையில இருந்தே நான் சொல்லி முடிக்கிறேன். வாசிங்கள் 1 சாமுவேல்
30வது அதிகாரம் எப்படி ஆலோசனை கேட்டான் பாருங்கள். 8ஆம் வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். இந்த சம்பவத்தை நீங்க எல்லாரும் தயவாக கவனிக்கும்படி அன்பாக கேட்கிறேன். தாவீது கூட ஒரு 400-600 பேர் இருக்கிறாங்க. இவர்கள் சவுலால புறக்கணிக்கப்பட்டவங்க, தேசத்திலிருந்து வெளியில சுத்திட்டு இருக்காங்க. சவுல் எப்ப பார்த்தாலும் தாவீதை கொல்லுவேன்னு சொல்லியிருக்காரு. இவங்க கூட ஒடுங்கினவர்கள், அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டவர்கள், சமுதாயத்தால புறக்கணிக்கப்பட்டவங்க, இவங்க எல்லாம் தாவீதோட இருக்கிறாங்க. ஒரு நாள் தாவீது அவங்க எல்லாரும் போயிட்டு வெளியில எங்கேயோ சுத்திட்டு வந்து பார்த்தா அவங்க மனைவி பிள்ளைகளை காணோம். கொண்டு போயிட்டா. இன்னொருத்த வந்து மனைவி பிள்ளைகள் எல்லாம் சிறை பிடிச்சு கொண்டு போயிட்டான். தாவீது வந்து பார்க்கறான். அவனுக்கு பயங்கரமான ஒரு ஷாக். இத மாதிரி அவன் ஷாக் ஆயிருக்க மாட்டான். ஏன்னா இவன் தான் தலைவன். இவனுக்கு கீழே தான் 600 பேர் இருக்கிறாங்க. 600 பேருடைய மனைவி பிள்ளைகளும் அபேஸ் எல்லாரையுமே கொண்டு போயிட்டாங்க. இப்ப 600 ஆண்களும் கன்னத்துல கை வச்சுட்டு ஒருத்தர் மாத்தி மாத்தி பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்துல அவங்களுக்குள்ள கோபம் அதிகமாகுது. இப்ப சொன்னாங்களா, தாவீதை நம்ம பேசாம கல்லெறிஞ்சு கொன்னுறலாம். இவனால தானே நம்ம மனைவி பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த இடத்துக்கு நம்ம வர வேணாம்னு சொன்னோம். இங்க வந்ததுனால தானே இப்படி ஆயிடுச்சு. இவன் கூட வந்ததுனால தானே இப்படி ஆயிடுச்சு. தாவீது என்ன செய்யறதுன்னே தெரியல. நேரா ஒரு ரூமுக்கு பக்கத்துல அந்த ஷெட் மாதிரி அந்த உள்ள போய் தன்னை கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி கொண்டானா. சைட்ல பேசுற நிறைய வார்த்தை அவன் காதுல கேக்குது. அநேகர் செய்கிற தவறான ஆலோசனை காதுல கேக்குது. என்னென்னமோ சொல்றாங்க. இவன் ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணி தன்னை திடப்படுத்திட்டு இப்ப ஆண்டவர்ட்ட பேசுறான். ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? நான் இப்ப அவங்களை தேடி போலாமா, அந்த தண்டை பின்தொடரலாமா அப்படின்னு கேட்ட உடனே தேவனிடத்திலிருந்து ஒரு பதில் வருது. நீ என்ன செய்யணும்? அதை பின்தொடர் என்று தேவன் சொன்னார். மறுபடியும் அவன் கேட்கிறான், ஆண்டவரே அப்படி நான் பின்தொடர்வேனா, நான் எல்லாத்தையும் திருப்பிக் கொள்வேனா ஆண்டவரே? மறுபடியும் ஆண்டவர் சொன்னார், நீ போவினா, பின்தொடர்ந்து போவினா, நீ சகலவற்றை என்ன செய்வனா, திருப்பிக் கொள்வாய் என்று தேவன் அவனுக்கு சொன்னார். நீங்க கவனிங்க, இங்க பிரச்சனை வந்ததே. இந்த மனுஷங்க கிட்ட போய் பேசிட்டு, இந்த மனுஷங்க கிட்ட வாய் பேசிட்டு, நீ எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லு, நீ ஒரு ஆலோசனை சொல்லு, ஏன் நீ ஒரு ஆலோசனை சொல்லு, இப்படி கேட்டிருப்பான் என்றால் தாவீது ஒரு காலமும் எல்லாவற்றையும் என்ன செய்திருக்க முடியாதுன்னா திருப்பி இருக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் யார்கிட்ட ஆலோசனை கேட்க கூடாதோ அவங்க கிட்ட ஆலோசனை கேட்கிறோம். அனுபவம் இல்லாதவர்கள் கிட்ட, இல்லனா அனுபவம் உள்ளவர்கள் கிட்ட. இது எதுவுமே, அதுதான் நான் சொன்னேன், அவர்களுக்கு செட் ஆகுமே ஒழிய என்னுடைய வாழ்க்கைக்கு செட் ஆகுது. ஏன்னா நான் தேவனுடைய பிள்ளை. தேவனிடத்திலிருந்து மாத்திரம் தான் ஆலோசனை கேட்க முடியும். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் யார்கிட்ட தான் ஆலோசனை கேட்க முடியும்? தேவன் கிட்ட தான் கேட்க முடியும். யார்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? போன ஆண்டவர், நீங்க ஆலோசனை தேவன் கிட்ட கேட்டுருவீங்கன்னா நான் சொல்றேன், உங்களுக்கான எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைக்க வேண்டியது தேவனுடைய வேலை. அது கர்த்தர் அதை நேர்த்தியாய் செய்வார். இவன் போறான், 200 பேர் வரமாட்டேன்றாங்க. 600 பேர் மொத்தம் 200 பேர் சொல்றாங்க, உங்க கூட நாங்க வரல, நாங்க இங்கே இருக்கிறோம், நீங்க வேணா போயிட்டு வாங்க. சோர்ந்து போல. எப்ப நமக்கு சோர்வு வரா தெரியுமா? எனக்கு ஆண்டவர்ட்ட ஒரு ஆலோசனை வரும்னா நான் ஒரு காலம் சோர்ந்து போக மாட்டேன். நிச்சயமா கர்த்தர் அதை நிறைவேற்றி முடிப்பார். இன்னைக்கு அநேகருக்கு சோர்வு ஏன் வந்துருச்சு தெரியுமா? மனுஷனுடைய ஆலோசனை செஞ்சீங்கன்னா சோர்வு வந்துடும். சிக்கிப்பீங்க, எதுலயா போய் சிக்கிப்பீங்க. அப்புறம் நீங்க சொல்வீங்க, என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்டார். நமக்கு எல்லாருக்குமே லாஸ்டா முடிக்கும் போது யாருல முடிப்போம்? அதை முதல்ல ஆண்டவர்ட்ட வந்துட்டா பிரச்சனை கிடையாது. எப்ப வருது? எல்லாம் இதுக்கெல்லாம் ஆண்டவர் தாங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரை போய் தேடினேன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கவே மாட்டாங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி இருக்கவே மாட்டாங்க, ஆண்டவரோட நேரம் செலவு மாட்டாங்க. ஆனா லாஸ்ட்ல முடிக்கும் போது என்ன ஆண்டவரை எப்படி பண்ணிட்டீங்க? அப்படி யாராவது சொல்றவங்களா இருப்பீங்கன்னா தாவீதை போல முதலாவது தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடுங்கள். உங்களுக்கான ஆலோசனை கர்த்தர் கொடுப்பார். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. உங்களுக்கான ஆலோசனை கர்த்தரிடத்திலிருந்து வரும். உங்களுக்கான ஆலோசனை கர்த்தரிடத்திலிருந்து வரும். நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்றால் விழுந்து போவார்கள். கர்த்தர் கிட்ட இந்த ஆலோசனை கிடைக்கலனா நீங்க விழுந்து போயிருவீங்க. உங்க குடும்பம் விழுந்து போகும். ஆனா நீங்க கர்த்தர் கிட்ட இந்த ஆலோசனை பெறுவீர்கள் என்றால் உங்களை நிலைநிறுத்துகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். சொல்லுங்க, உங்களை நிலைநிறுத்தி ஆசீர்வதிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். இந்த ஆவியானவர் ஆலோசனை தரவருங்க.
சின்ன சின்ன காரியத்துக்கு ஆலோசனை தருவார், பெரிய காரியத்துக்கு ஆலோசனை தருவார். திருமணம் காரியமா தேவன்கிட்ட ஆலோசனை கேளுங்க. ஆண்டவரே இந்த பையனுக்கு இந்த பொண்ணு, ஆண்டவரே என் மகனுக்கு இந்த மகளை பார்க்கிறேன், இந்த மகள் சரியானவன், ஆண்டவரே எனக்கு நல்ல ஆலோசனை கொடுங்க, எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க. உங்க சமூகத்துல நான் உபவாசிக்கிறேன் ஆண்டவரே. அது ஒருவேளை அவர்கள் சரியான நபராக இல்லை என்றால் என் குடும்பத்துக்குள்ளே வரவேணாம் ஆண்டவரே. இப்படி கேட்டவர்கள் எத்தனை பேர்? எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டு, சொந்தத்துல செய்து முடிச்சிட்டு, எல்லாம் சொந்த மூப்புல செஞ்சு முடிச்சிட்டு, ஆண்டவர் இப்படி பண்ணிட்டார்னு சொன்னா ஆண்டவர் என்ன செய்வார்? இப்பமா ஆண்டவர் செயல்படுவார், நீங்க முழுமையா திரும்புவீங்கன்னா. ஆனா இன்னைக்கு அநேகர் தவறாய் போய் எங்கேயோ சிக்கி விட்டார்கள். அதுக்குதான் ஆண்டவர் அவங்க கிட்ட சரியா சொல்றார், என்னிடத்துல விசாரி, நான் உனக்கு என்ன கொடுப்பேனா. பக்கத்துல தட்டி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பாராக. ஹல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? சங்கீதம் 32:8. சங்கீதம் 32:8 வாசிங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன் பேரில் கண்ணை வைத்து என்ன சொல்வேனா? ஆலோசனை சொல்வேன். அல்லேலூயா. எப்பொழுது என்ன ஆலோசனை கொடுக்கிற ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். சங்கீதக்காரனுக்கு தான் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டி உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். இன்னைக்கு எந்த ஆலோசனை நடக்கிறோம்? சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, துன்மார்க்கனுடைய ஆலோசனையில மட்டும் என்ன செய்திராத, நடக்க கூடாது. அப்ப எப்பதான்ப்பா எனக்கு தேவனுடைய ஆலோசனை வரும்? இரவும் பகலும் அவர் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷனுக்கு அவருடைய ஆலோசனைகளை கொடுத்து நடத்தி செல்ல அவர் போதுமானவராய் இருக்கிறார். இன்னைக்கு இந்த சர்ச்சை முடிச்சிட்டு யார்கிட்டயா போய் ஏதாவது கேட்கலான்ட்டு இருப்பீங்கன்னா, அதுக்கு முன்னாடி தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து கேளுங்கள், உடைஞ்சு கேளுங்க. ஆவியானவற்றை ஏதாவது நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா நீங்க உடைக்கப்படாம பெற்றுக்கொள்ள முடியாது. என்னுடைய ரொம்ப சிறிய அனுபவத்துல நான் கற்றுக்கொண்டது அதுதான். ஆவியானவற்ற ஒரு காரியத்தை நான் பெற்றுக்கொள்ளணும்னா நான் உடைக்கப்பட்டு தான் கேட்க முடியும், என்ன முழுமையா ஒப்பு கொடுத்து தான் கேட்க முடியும். மேலோட்டமா செய்யப்படுகிற எதிலுமே கர்த்தருடைய ஆலோசனை பார்க்க முடியாது. இன்னைக்கு நிறைய ஃபார்மாலிட்டி பிரேயர் பண்றோம். இது ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிட்டா நல்லா ஆயிடுமே, பாஸ்டர் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணிட்டா அந்த ஜெபம் கேட்க மாட்டார்னு சொல்லல, இருந்தா கூட நீங்க உள்ள இருந்து ஜெபிப்பது அவசியமானது. ஆலோசனை தருவார். இன்னைக்கு நம்ம தியானித்த தலைப்பு ஆவியானவரின், சொல்லுங்க, ஆவியானவரின் செயல்பாடுகள். எப்படி செயல்படுறார் அவர்? முதலாவது எனக்கு என்ன கொடுக்கிறார்? ஞானத்தின் ஆவியானவர். இரண்டாவது உணர்த்தும் ஆவியானவர். மூன்றாவது ஆலோசனையின் ஆவியானவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.